பிரான்ஸ் நாடு இந்த ஆண்டில் 3வது முறையாக தீவிர வெப்ப அலையை சந்திக்க தயாராகி வருகிறது. வெப்ப குவிமாடம் எனப்படும் வானிலை மாற்றத்தால் வரும் நாட்களில் வெப்பநிலை நாடு முழுவதும் கணிசமாக உயரும் என வானிலை ஆய்வு நிலையம் எச்சரித்துள்ளது. நேற்று முதலே பிரான்சின் தென்மேற்கு பகுதிகளில் வெப்பநிலை 35 முதல் 37 பாகை வரை உயர்ந்துள்ளது. சில பகுதிகளில் வெப்பநிலை 38 முதல் 40 பாகை வரை பதிவாகக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இன்று முதல் இந்த வெப்பம் நாட்டின் வடக்கு மற்றும் பிற பகுதிகளுக்கும் வேகமாக பரவும். பாரிஸ் பிராந்தியத்தில் வெப்பநிலை 31 முதல் 35 பாகை வரை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வெப்ப அலை வரும் வார இறுதி வரை நீடிக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. இந்த வாரத்தின் பிற்பகுதியில் நாடு முழுவதும் வெப்பநிலை 37 முதல் 41 பாகை வரை உயரக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இரவு நேரங்களில் கூட வெப்பநிலை 20 முதல் 25 பாகை வரை குறையாமல் இருப்பதால் மக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாக நேரிடும். எனினும் கடந்த ஜூன் மாத இறுதியில் நிலவிய அதீத வெப்பத்தை விட இது சற்று குறைவாகவே இருக்கும் என்று ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். எனினும் ஜூலை 15ஆம் தேதி வரை இந்த வெப்ப அலை நீடிக்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு நிலையம் கணித்துள்ளது. ஜூன் மாதத்தில் ஏற்பட்ட தீவிர வெப்ப அலையினால் பிரான்ஸ் மற்றும் பாரிஸ் பகுதிகளில் உயிரிழப்புகள் அதிகரித்ததாக பொது சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. எனவே பொதுமக்கள் தகுந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அரசு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர்.